கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 26வது வசனம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பது. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பது. அன்பானவர்களே, இன்றைய நாள் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. கர்த்தருடைய முகத்தை நம்மீது பிரசன்னமாக்கி. பிரசன்னம் அப்படின்னாக்கா, அதாவது நம்ம தேவன் நமக்கு தத்ரூபமாக பிரசன்னமானார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது அவரை வெளிப்படுத்துகிற ஒரு காரியம், கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிற ஒரு காரியம். பிரசன்னமாகுதல் அப்படின்னு சொல்லி நாம் நிறையா விஷயத்தில் கேள்விப்பட்டிருப்போம். நிறையா பிரசங்கங்களில் நாம் அதை கேள்விப்பட்டிருப்போம். பிரசன்னமாகுதல் அப்படின்னாக்கா வெளிப்படுத்துதல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ கடவுள் தன்னுடைய முகத்தை நம் மீது பிரசன்னமாக்கி, அப்போ அவருடைய முகம் நம்மீது நமக்குள்ளிருந்து வெளிப்படுமா? நம்முடைய சரீரத்தின் வழியாக கடவுளுடைய முகம் வெளிப்படுமா? கடவுளுடைய முகம்னா என்னென்னா, கடவுளுடைய குணம், கடவுளுடைய தன்மை, அது நமக்குள்ளிருந்து வெளிப்படுமா? அது மட்டும் அவர் சொல்லலை. அதாவது அது மட்டும் இல்லாமல் சமாதானத்தை நமக்கு கட்டளையிடுவார். அன்பானவர்களே, எதுக்காக நம்ம கவலைப்படணும்? எதுக்காக நாம் யோசிக்கணும்? எதுக்காக நம்ம மனசு போராட்டப்படணும்? சொல்லுங்கள். எதுவுமே தேவையில்லை. நாம் கடவுளுக்கு நம்மை முழுமையாய் அர்ப்பணித்தா போதும். கடவுளிடத்தில் நாம் நெருங்கி சென்றால் போதும். கடவுளை நாம் ஏற்றுக்கொண்டிருந்தோம்னா போதும். அவருடைய கிரியைகள் என்ன என்பதை நாம் உணர்ந்து அதன்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் பயணித்தோம்னா போதும். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு? அவருடைய முகத்தை நம்மீது பிரசன்னமாக்கி, அதாவது அவருடைய தன்மையை, அவருடைய குணத்தை நமக்குள்ளிருந்து வெளிப்படுத்துவார். புதிய ஏற்பாட்டில் கூட தீமோத்தேயுக்கு எழுதுகிறப்ப பவுல் எழுதியிருப்பார், தேவன் மாமிசத்தில் வெளிப்படுவார் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கு. அப்போ கடவுள், பிதாவாகிய கடவுள் நம்முடைய மாமிசமாகிய இந்த சரீரத்திலிருந்து தன்னுடைய குணத்தை வெளிப்படுத்துவார். அப்போ நாம் இந்த உலகத்தில் மனிதத்தன்மை உள்ள ஒரு நல்ல மனித நேயம் உள்ள ஒரு மனிதர்களாக இந்த உலகத்தில் நாம் ஜீவிக்க ஆண்டவர் நமக்கு வழிவகுத்து கொடுப்பாராம். ஏன்னா கடவுளோட தன்மைனா என்ன, கடவுளுடைய குணம்னா என்ன அப்படின்னா, மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறது, மற்றவர்கள் மீது பரிதவிப்பது, மற்றவர்களுக்கு தேவையானதை நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் செய்கிறது. கடவுள் மாதிரி நீங்கள் என்னை காப்பாற்றினீங்க, கடவுள் மாதிரி இந்த சூழ்நிலை நீங்கள் எனக்கு உதவி செஞ்சீங்க, கடவுள் மாதிரி நீங்கள் என்னை நீங்கள் சந்திச்சிங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அந்த மாதிரி நம்மையும் கடவுளைப் போலவே அவர் பயன்படுத்துவார், தன்னை போலவே பயன்படுத்துவார். அதுதான் அவருடைய முகத்தை நம்மீது பிரசன்னமாக்கி, முதலாவது அவருடைய தன்மையும் அவருடைய குணத்தையும் நமக்குள்ளே வச்சு சமாதானத்தை கட்டளையிடுவார். அப்போ சமாதானம்னா எல்லோருக்கும் சமாதானம், சமாதானம் பண்ணுகிறவன் பாக்கியவான், இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்போ நம்ம சமாதானம், எந்த இடத்துல சண்டை சச்சரவும் இல்லாமல், போட்டி பொறாமை இல்லாமல், எரிச்சல் இல்லாமல், வன்கண் இல்லாமல், பொறாமை இல்லாமல், அப்படி இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் போய் அவர்களுக்கு சமாதானத்தை பற்றி சொல்லி அவர்களுக்குள்ளே சமாதானத்தின் ஆவியை உண்டு பண்ணுகிற அந்த உயர்ந்த வேலையை, உயர்ந்த ஸ்தானத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற போது உலக வாழ்க்கை என்பது நம்முடைய சரீர தேவைகளுக்கு எதுவெல்லாம் தேவைப்படுகிறதோ அவைகளை சம்பாதிப்பது தான் உலக வாழ்க்கை. அதிலையும் ஒரு நேர்மை, அதிலையும் ஒரு உண்மை, அதிலையும் ஒரு தன்மை, இப்படியெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? இதுதான் கடவுளுடைய முகம். அந்த முகத்தை நம்மீது பிரசன்னமாக்கி, உங்கள் மேலே என் மேலே பிரசன்னமாக்கி சமாதானத்தை கட்டளையிடுவார். நினச்சி பாருங்கள். இதுக்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்னென்னா, அவருக்கு இடம் கொடுக்கணும், அவ்வளோதான்.
அவர் எப்படிப்பட்ட, அதாவது ஒரு சாதாரணமாக நாம் ஒரு புது துணி போட்டிருக்கோன்னு வைங்களேன், ஒரு இடத்துல உட்கார வேண்டிய ஒரு நிலை வருகிறப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த இடத்த சுத்தம் பண்ணிட்டு உட்கார்றோம் இல்லையா, ஏன்னா துணி அழுக்காயிரும். அப்போ மகா பரிசுத்தமாக இருக்கிற நம்முடைய தேவன் நம்முடைய இருதயத்துக்குள்ளே வாசமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம இருதயத்தை என்ன பண்ணணும், சுத்தம் பண்ணணும். நம்முடைய இருதயத்தை சுத்தம் பண்ணி நம்முடைய தேவனாகிய கடவுளுக்கு, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம முழுமையாக இடம் கொடுக்குறப்போ அவரையே, அவருடைய குணத்தையே, அவருடைய தன்மையையே, அவருடைய பிரசன்னத்தையே நம்மீது பிரசன்னமாக்கி, அவருடைய வெளிச்சத்தையே நம்மீது பிரசன்னமாக்கி, இந்த உலகத்தில் நாமும் அவரை போலவே அநேக மக்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு அவர் நிச்சயமாக நமக்கு வழிவகுத்து கொடுப்பார். கண்டிப்பாக அப்படி ஒரு காரியத்தை நாம் செய்கிற போது நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக இருப்போம். நாம் பெயர் சொல்லக்கூடியவர்களாக இருப்போம். பல தலைமுறைகளுக்கு நாம் பேசப்படுகிறவர்களாக இருப்போம். அப்படி ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு கொடுப்பார். சமாதானத்தை நமக்கு கட்டளையிடுவார். நாமும் சமாதானத்தின் பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ முடியும். அன்பானவர்களே, கர்த்தருக்கு இடம் கொடுங்கள், கர்த்தருடைய செயல்களுக்கு இடம் கொடுங்கள், கர்த்தருடைய கிரியைகளுக்கு இடம் கொடுங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே நம்முடைய இருதயத்தில் குடிகொண்டிருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் எங்களை முழுமையாய் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்து எங்களுடைய இருதயத்தை சுத்தமாக்கி சமாதானத்தின் தேவன் அதில் குடியிருக்க நாங்கள் ஆண்டவரே எங்களை ஒழுங்குபடுத்தி கொள்ள நீங்கள் கிருபை பாராட்டுங்க. எங்களுடைய எல்லா செயல்களிலும் நீர் எங்களுக்குள்ளிருந்து வெளிப்பட வேண்டும் ஆண்டவரே. நீர் உம்முடைய முகத்தை, அதாவது உம்முடைய தன்மையை, உம்முடைய குணத்தை, உம்முடைய செயலை, உம்முடைய கிரியை எங்கள் மீது, எங்களுடைய சரீரத்தின் மீது பிரசன்னமாக்கி, எங்களுடைய இருதயத்தில் பிரசன்னமாக்கி அதை மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர்தாமே எங்களையும் உம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளும். இந்த பாவ உலகத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி உம்முடைய பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளே ஜீவிக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டு. தொடர்ந்து எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதா. ஆமென், ஆமென்.